சென்னை வில்லிவாக்கம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா அயனாவரம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இடிந்து விழும் நிலையில் உள்ள கட்டடங்களை அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆதவ் அர்ஜுனா, கருத்து கணிப்புகளை தாண்டி கடைசி நேரத்தில் மக்கள் எடுக்கப் போகும் முடிவுகளால் கூடுதல் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராவது உறுதி என்று தெரிவித்தார். முதலமைச்சர் வேட்பாளர் தலைவர் விஜய் அவர்கள் 44% சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு 25% இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முன்னாடி 5% 6% சொல்லிட்டு இருந்த ஊடகங்கள் இன்னைக்கு 25% சொல்லியிருக்காங்க. தமிழக மக்கள், நான் திருப்பியும் பதிவு பண்றேன், லாஸ்ட் 5 நாள் தான் முடிவு பண்ணுவாங்க. தமிழக வரலாற்றில் நீங்க எங்க வேணா எடுத்துக்குவாங்க. 2011 மேடம் ஜெயலலிதா வீட்டை விட்டு வரல, அவங்க ஊட்டியில இருந்துட்டாங்க, உடம்பு சரியில்லை, அவங்க நிர்வாகம் பண்ண முடியாது, நடக்க முடியலன்னு கலைஞர் கருணாநிதி கடுமையா பிரச்சாரம் பண்ணாரு. அவருக்கு எதிராக காவல்துறையும் அரசு நிர்வாகம் கடுமையா இருந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை தான் தமிழ்நாட்டு வரலாற்றில் நடந்துகிட்டு இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.